ஹரே கிருஷ்ணா. நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதை வந்து எஸ்டி, அதாவது ஸ்டமக், இறப்பையில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்ட பாதை. அதில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பஞ்சபூத புள்ளி அது எந்தெந்த இடத்துல இருக்குது, அது பஞ்சபூத புள்ளி என்னென்ன வேலை செய்யுது, எந்தெந்த நோயை குணப்படுத்துது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். இன்னைக்கு வந்து என்னுடைய உடம்புலேருந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறது கிடையாது, இங்கே தான் நான் காமிக்க போகிறேன். நல்லா பார்த்துங்க, இந்த படத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். ST45 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது ST45. இந்த ST45 வந்து பார்த்தீங்கன்னா பெருவிரலுக்கு பக்கத்து விரல், மெட்டி போடுற விரல், பெருவிரலுக்கு பக்கத்து விரல், மெட்டி போடுற விரல்ல சுண்டு விரல் பக்கம், அதாவது நெகக்கண்ணு ரெண்டு பக்கம் இருக்கும், ஒரு நெகக்கண்ணு ரெண்டு பக்கம் இருக்கும். அதில் வந்து சுண்டு விரல் பக்கம் இருக்கக்கூடிய பாருங்க, இதுதான் பெருவிரல். அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பக்கத்து விரல் இது காலில், நான் சொல்றது கையில் கிடையாது, காலில். இந்த சைடு நெகக்கண்ணுக்கு கீழே 0.1 சுன் மேலே பாருங்க, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி காமிச்சிருக்கேன், உங்களுக்கு அடையாளம் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்க, இந்த நெகக்கண்ணுக்கு கீழே, அதாவது மெட்டி போடுற விரல்ல, மெட்டி எல்லா விரலும் சில பேர் போடுவாங்க, பெருவிரலுக்கு அடுத்த விரல், இரண்டாவது விரல், அது அந்த விரல்ல சுண்டு விரல் பக்கம், அதாவது வெளிப்பக்கம். கையில வந்து சுண்டு விரல் பக்கம் உள்பக்கம், காலில் வந்து சுண்டு விரல் பக்கம் வெளிப்பக்கம். வெளிப்பக்கம் நெகக்கண்ணுக்கு கீழே 0.1 சுன், அந்த இடத்துல நீங்க நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா, இது வந்து ST45. இந்த ST45ல நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஒரு அவசர கால புள்ளி. இது ஒரு அவசரமா ஏதாவது ஸ்டமக்ல ஏதாவது ஒரு அவசரமான பிரச்சனை இருந்தாலும் இது வந்து அவசர கால புள்ளி. இது வந்து மனம் தடுமாற்றம், கனவு, கால் சில்லிட்டு போதல், வாய் கோணுதல், முக வீக்கம், பல்வலி, திடீர் வயிற்று கோளாறு, இது மாதிரியான நோய்க்கு வந்து ST45 இது ஒரு மெட்டல் பாயிண்ட். பாருங்க, இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கால் சேனல்ல மாறி வரும் அப்படின்னு. அதே மாதிரி பாருங்க, இது வந்து ST வந்து இது யாங் சேனல். யாங் சேனல்ல 1 2 3ன்னு தான் நம்ம வந்து கையில் பார்த்தோம். இப்போ காலில் வந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வருது. இப்போ ST45 நகத்துக்கு வந்துடுச்சு. இது வந்து ST45. இதுக்கு அடுத்தது வந்து அப்படியே நீங்கள் இந்த 2வது விரலும் 3வது விரலும் 2 இணையிற இடம் பாருங்க, 2வது விரலும் 3வது விரலும் 2 இணையிற இடம் இங்கே காலில் பாருங்க, கரெக்டாக மெட்டி வந்து நிற்கிற இடம், சரிங்களா? இந்த இடத்துல வந்து இது வந்து ST44. இது ஒரு வாட்டர் பாயிண்ட். இந்த ST44ல நம்ம நீடில் கொடுத்தோம் அப்படின்னா தீரக்கூடிய நோய் வந்து பார்த்தீங்கன்னா உடலின் முன்பக்கம், அதாவது உடம்புல முன்பக்கம் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே சரியாகும். ST44ல நீடில் கொடுத்தா முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே சரியாகும். தலைவலி, பல்வலி, பல்வலிக்கு வந்து இது ஒரு தூரப்புள்ளி இந்த பாயிண்ட். அப்புறம் வாய் கோணுதல், வாய் திறக்க முடியாமல், வாய் திறக்கவே முடியல, இறுக்கி பிடிச்சிக்கும், அது வாய் திறக்க முடியாமல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, கணுக்கால் வலி, ஆஸ்துமா, மூட்டு வலி, தூசினால வர அலர்ஜி, இதெல்லாம் வந்து ST44 வாட்டர் பாயிண்ட்ல நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நோயெல்லாம் குணமாகும். அதுக்கப்புறம் நேராக வந்தீங்கன்னா இந்த 2வது விரல் 3வது விரல் 2 எலும்பு மேலே போகும். அந்த 2 எலும்புக்கு சென்டர்ல கை வச்சுக்கிட்டே இப்படி அழுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா பாருங்க, இப்படி அழுத்திக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா 2 எலும்பு வரும். 2 எலும்பு வந்து ஒன்னா சேர்ற இடம் பாருங்க, இந்த இடம் தான் 2 எலும்பு ஒன்னா சேர்ற இடம். இதே மாதிரி காலில் 2 எலும்பு அழுத்தி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா 2 எலும்பு ஒன்னா சேர்ற இடம். இது வந்து ST43. இது வந்து உட் பாயிண்ட். இந்த ST43ல நீங்க நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா உடல்ல இருக்கிற எல்லா வலியுமே கேட்கும். உடம்புல இருக்கக்கூடிய வலி அப்படின்னா இது ஒரு வலி நிவாரண புள்ளின்னு சொல்லலாம். உடம்புல இருக்கிற எல்லா வலியுமே கேட்கும். கணுக்கால் வலி, பாத வலி, பாத வீக்கம், வயிற்று வலி, முக வீக்கம், வாயு தொந்தரவு, இருமல், நெஞ்சு சளி, இது மாதிரியான நோய்கள் இது வந்து குணமாகும். நான் சொல்ல எழுதி வச்சிங்க. நான் சும்மா சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு எழுதி வைங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திக்க முடியும். இது ST43 உட் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது ST41 பாருங்க. அதுக்கு அப்புறம் வந்து நீங்க இந்த 2 விரலுக்கு நேர மேல 2 எலும்பு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ST43 போட்டீங்க. அதுக்கு அடுத்தது ST41.
இந்த ST41 இந்த முழங்கால் மடிப்பு, கணுக்கால் மடிப்பு இப்படி மடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பல்ல விழுவும். காலில் இப்படி மடிச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பல்ல விழுவும் சென்டரில், அதாவது மிடில் பாயிண்ட். இந்த பாயிண்ட் ST41 இது வந்து ஃபயர் பாயிண்ட். இந்த ST41ல நீங்கள் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா கணுக்கால் தேய்மானம், அதாவது இந்த கணுக்கால் தேய்மானம், மலச்சிக்கல், தலை சுற்றல், மனச்சோர்வு, ஜன்னி, கண் சிவத்தல், வாய் வலி, வாயு தொந்தரவு, இடுப்பு வலி, இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் இது கேட்கும். இந்த ST41ல ஃபயர் பாயிண்ட்ல நீடில் கொடுத்தீங்கன்னா இரத்த குழாய் சம்பந்தமான எல்லா பிரச்சனையும் குணமாகும். இரத்த குழாயில் அடைப்பு, கொழுப்பு அடைப்பு, ரத்தம் சரியா சர்க்குலேஷன் ஆகலை, எல்லா பிரச்சனையுமே இந்த ST41 ஃபயர் பாயிண்ட்ல நீடில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கும். அதுக்கு அடுத்தது அப்படியே நீங்கள் மேலே வாங்க. அப்படியே இந்த நடு எலும்பு பாருங்க, முழங்கால மூட்டு இருக்கு, இதை முட்டிக்கு கீழே ஒரு எலும்பு முட்டிட்டு நிற்கும். இந்த எலும்பு நேராக வந்தீங்க அப்படின்னா இந்த எலும்பு முடிகிற இடத்துல ஒரு முட்டிட்டு நிற்கும் எலும்பு. அதுக்கும் கொஞ்சம் கீழே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்புக்கு சைடில் அப்படி கையை வச்சு அழுத்திட்டு இருந்தீங்கன்னா ஒரு பல்ல விழுவும். முட்டிக்கு கீழே வெளிப்பக்கத்தில் ஒரு பல்ல விழுவும். இதுதான் ST36. இது வந்து ஒரு வாட்டர் பாயிண்ட். ST36 வாட்டர் பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இது வந்து எல்லா சமயத்திலையுமே நீங்கள் உபயோகப்படுத்தலாம். எந்த வைத்தியம் பார்க்கும்போதுமே ST36 ஒரு பாயிண்டை நீங்கள் உபயோகப்படுத்தலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது அதிகமான பிரச்சனையை தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு புள்ளி. அதனால தான் இது வந்து ரொம்ப முக்கியமான புள்ளின்னு சொல்கிறேன். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். யாருக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையோ அவங்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்தும். அதாவது பலப்படுத்தும், உடம்பு வந்து பலப்படுத்தும், உடல்ல இருக்கிற சக்தியை அதிகரிக்கும், கால் தசைகளுக்கு பலத்தை கொடுக்கும், காலில் இருக்கிற தசைகளுக்கு பலத்தை கொடுக்கும். முழங்கால் வலி, கால்களில் பாரிச வாயு, காலில் பாரிச வாயு இருந்துச்சுனாலும் சரியாகும். வயிற்று கோளாறு, வாந்தி, வயிற்று பிரட்டல், வாயு தொல்லை, நெஞ்சு கரிப்பு, சீதபேதி, மலச்சிக்கல், குடல்வால் அலர்ஜி, மஞ்சள் காமாலை, நீரிழிவு நோய், தோல் நோய், மார்பக கட்டி, காதில் சத்தம், விரை வீக்கம், எல்லா நாள்பட்ட நோய்களுக்கும் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான புள்ளி. ஏதாவது ஒரு நோய் உங்களுக்கு இருக்குது, அந்த நோய் வந்து ரொம்ப நாளாக எனக்கு இருந்துகிட்டே இருக்குங்க, அது கொஞ்சம் கூட சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த ST36 அப்போ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நாள்பட்ட நோய்களுக்கு இந்த புள்ளி வந்து நல்லா கேட்கும். அதனால நான் சொல்றதை நீங்கள் தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரெகுலராக நீங்கள் இதை வந்து திரும்ப திரும்ப எடுத்து படித்து பார்த்து ஞாபகப்படுத்திக்காங்க, எந்த நோய்க்கு எது குணமாகும் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.